எஸ்பிபி என்ன சொன்னார் நீங்க முன்னாடி அந்த படத்துல பாடினது அதுக்கப்புறம் இதுல எல்லாம் எஸ்பி அதுக்கப்புறம் ஒரு 4-5 பாட்டு என் மியூசிக்ல பாட்டாரு. தெலுங்குல ஒரு படம் பண்ணா அதுல ஒரு 2 சாங் பண்ணாரு. ஒரு 10 பாட்டு பாடி இருப்பாரு. ஒன்றும் இல்லை, எஸ்பியை பொறுத்தவரை அதான் சொல்லணும், பழைய சிங்கர்லாம் நமக்கு இதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன கம்போஸ் பண்ணிருக்கேனோ அதை கேட்டு அப்படியே பாடுவார். அப்புறம் மனதில் 2 சாங் பண்ணாரு, ஒரு சாங் பண்ணாரு. வந்து கேட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் கேட்கிறாரு, நீ இப்படி பாடிருக்க பரணி, இதை நான் இப்படி பாட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. எஸ்பி அதுக்கப்புறம் பக்கா டியூன் ஆயிட்டாரு. ஒரு கம்போசர் அவங்க ஒன்று எதிர்பார்ப்பாங்க, அதை நம்ம பாடணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சூப்பரா பாடி கொடுத்தாரு. சரி, அந்த படத்துலயே பொண்ணு ஒரு தீ சும்மா சும்மான்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு அது இங்க வந்து சூப்பர் குட் ஒயிட் ஹவுஸ்ல பண்ணேன். அது என்னன்னா, இங்க வந்து பேசிக்கிட்டோம்ல, ஏதாவது ஒன்று வேணும் பசங்களை கொளுத்தி விடுற மாதிரி அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப நாளாக ஒரு ஐடியா பண்ணேன். எவன் என் ரூமுக்கு வந்தாலும் சில பேர் வருவாங்க, என்ன மாப்பிள்ள என்ன அங்கே போயிட்டு வந்தியா அப்படின்னு. சும்மா அங்கே போயிட்டு வந்தேன், அந்த விஷயத்தையே சொல்ல மாட்டாங்க. சும்மா 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 இது பேசிக்கெல்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்டு பாரத் செல்வம் நிறைய பேர் இப்படி இருந்தாங்க. இவங்கெல்லாம் எங்கா போயிட்டு வந்தேன், என்ன அங்கே போயிட்டு வந்தா, இப்போதான் போயிட்டு இப்போதான் வர்றேன் அப்படின்னு. சும்மா அங்கே போயிட்டு வந்தேன். எல்லாருமே பரவலாக பேசுறது, பரவலாக அந்த பேசுகிற வேர்டு வந்து எனக்கு மைண்டில் ஸ்டேக் ஆகிட்டு இருந்துச்சு. என்னடா சும்மா போயிட்டு வந்து சும்மா போயிட்டு வந்து அப்படின்னு எனக்கு தோணி ஒரு ஐடியா வச்சிருந்தேன் மைண்டில். இங்கே வந்து சக்தி சிதம்பரம் வந்து ஒயிட் ஹவுஸில் உட்காரக்குள்ள தான் அதை அப்படி ஆரம்பித்தேன். சும்மா தத்திட்டு தான் ஆரம்பித்தேன். சும்மா 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 சும்மா